டப்பா தரா ஃப்ரெண்ட்ஸ், மாடுக்கு பால் கறக்க போகிறாங்க. மாட்டில் குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்து பால் கறக்குறாங்க. இப்போது சூப்பராக கறக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழை தூக்கி கை மேலே போடுது. சூப்பராக கறக்குறாரு பால். மாட்டோட அம்மா வந்து ரொம்ப பாசமாக தடவி தடவி விடுது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க எப்படி தடவி விட்டுன்னு இருக்குதுன்னு. அப்படியே அங்கே பாருங்க, அந்த மாடு கன்றுக்குட்டியும் 2 இருக்குது. அதுலேயும் பால் கறக்குறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்பே வந்து இந்த கதிரெல்லாம் வராதுக்கு முன்ன வந்து இந்த வயலை காமிச்சோம். இதுக்கு முன்ன வீடியோவில் வந்து இருந்துச்சு, நம்ம காமிச்சோம். இப்போ பாருங்கள், அப்படியே இந்த கதிர் வந்து கீழே பாருங்கள். இப்போ தான் இதில் பால் விட்டு நெல்லாக இப்போ மாறின்னு வந்துன்னு இருக்குது. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதெல்லாம் பாருங்கள், நல்லா இதில் வந்துன்னு இருக்குது நெல் பயிர் வந்தாச்சு. நம்ம இன்னும் 1 மாதத்தில் நம்ம அறுவடை பண்ண வேண்டியது தான். பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குன்னு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு முன்ன வந்து இந்த மாதிரி நெல் வந்து வரல, அதுக்கு முன்ன காமிச்சோம். இப்போ வந்து வந்தாச்சு, கதிர் வந்து வந்தாச்சு. நம்ம இப்போ ஒரு வாட்டி எடுத்து காமிச்சிட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது. இதெல்லாம் சூப்பராக நெல் வந்து பயிர் நம்ம அறுக்கும்போது காமிக்கலான்னு பார்க்கலாம். அப்போ எப்படின்னுட்டு எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெல் பயிர் விதைச்சி அதை பிடுங்கி நாற்று நட்டு நம்மளுக்கு இதில் கதிர் வந்து இது மிஷினுக்கு போயிட்டு அரிசி குத்தி நம்ம அதுக்கப்புறமா வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து தான் சமைச்சி சாப்பிடுவோமே. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது நெல் கதிர் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை போகுது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பார்த்தாலும் பட்டர்ஃப்ளை தான், பட்டாம்பூச்சி தான். அப்படியே இந்த கிளைமேட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சூரியன் மறையிறாரு. பொழுது போச்சு, நம்ம இன்னும் வீட்டுக்கு கிளம்பணும். மறைஞ்சிட்டாரு சூரியன். தென்னந்தோப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சூப்பர் வியூ. இந்த வயல் பாருங்க எவ்வளோ நல்லா அழகா இருக்கு. சூப்பரா இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டோம். நம்ம இப்போ வந்து போகலாம். வயலெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம பால் கறந்ததும் பார்த்துட்டோம். குட்டீஸ் வந்து நல்லா பால் கறந்துட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. சரி நான் வரேன்னு சொன்னாங்களா, சரி கூட்டிகிட்டு வந்துட்டோம். நல்லா இப்படி 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 நல்லா கறக்குறாரு பால். நானே இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தனே. சரி போகலாம், கறந்தாச்சான்னு நம்ம போய் பார்க்கலாம். சூப்பரா தெரியுமா கை நீ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பழைய தொட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடியில் இருக்கும், கீழே இருக்கும். இது பாருங்க உள்ள இருக்குது தண்ணி. நம்ம தண்ணி எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கெல்லாம் இங்கே வரவே இல்லையா, தண்ணி எடுக்கல. அதை பாருங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, நித்திமல்லி செடி இருக்கு. இது பழைய செடி. இந்த நித்திமல்லி எல்லாம் கோவச்செடி கூட இதுல இருக்கு. கோவப்பழம் தலை கொடியும் இருக்குது. அப்படியே போயிட்டு இது ரொம்ப ரொம்ப பழைய தொட்டி ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நம்ம விட்டு 2 நாள் ஆச்சு. அப்படியே பின்னாடி பாருங்க பேக்ரவுண்ட் எப்படி இருக்குதுன்னு. நெல் பயிர் சூப்பரா இருக்குது. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம நெல் பயிர் அறுக்கும் போது சான்ஸ் கிடைச்சுன்னா வந்து நம்ம வீடியோ எடுத்து போடலாம். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து குட்டியை எப்படி நல்லா தொடச்சி எடுத்துட்டு இருக்கு. சூப்பரா இருக்குது. குட்டி அம்மாவை துடைக்கிறதும் அம்மா குட்டியை துடைக்கிறதும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்போ இந்த மாட்டில் பால் கறந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே பக்கத்தில் பாருங்க காணாறு. நான் இந்த பக்கம் காமிக்கிறேன். எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கீழே இருக்கு. மழை பெஞ்சுன்னா ஜோராக தண்ணி போகும் ஃப்ரெண்ட்ஸ் இதில். அப்படியே பாருங்க. எல்லாம் நாங்கள் ஃபேமிலியோடு இங்கே தான் இருக்கிறோம். மாட்டுக்கொட்டாய் மழை பெஞ்சுன்னாக்கா நம்ம அது உள்ள பிடிச்சிட்டு போயிட்டு கட்டிடுவோம். டிராக்டரு. எனக்கு இந்த வயலை பார்க்க பார்க்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மேட்லேருந்து காமிக்கிறேன் நான். இதை பாருங்க, செம்ம வியூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம இன்னும் இங்கே இருக்கிறோம். வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் தேங்காய் செடியெல்லாம் அது சின்ன சின்னதாக இருக்குது. அதுவும் வளர்ந்துச்சுன்னா அப்புறம் தேங்காய் தோப்பாயிடும்.
இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க, அது வந்து நெல் வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து நெல்லே இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் குட்டி குட்டியா இருக்கு. இப்போ இதுதான் கதிர் வர டைம்னு சொல்லு. இப்போ இதுக்கு மேலே வரும் நெல் பயிர் வந்து வரும். இது பாருங்க குட்டி குட்டியா இருக்கு. எவ்வளோ க்ரீனாக தெரியுது பாருங்க, சூப்பராக இருக்குது. அதில் வந்து நெல் வந்துருந்துச்சு, இதில் வந்து இன்னும் வரல, இதுக்கு மேலே வரும். அப்படியே அங்கே பாருங்க, அந்த முருங்கை செடியில் பாருங்க எவ்வளோ முருங்கைக்காய் இருக்கு. நல்லா நீட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நிறைய முருங்கைக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் மாட்டுக்கொட்டாயும் இருக்குது. இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நிறைய முருங்கைக்காய் இருக்குது. ஆனால் பிஞ்சியாகவும் இருக்குது, நம்ம சாம்பாருக்கு போடுற மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயும் இருக்குது. நிறையா இருக்குது. இன்னும் அந்த மரத்தில் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் செம்மையாக காய்ச்சிருக்கு. ஆனால் கேமராவில் எனக்கு என்னமோ சரியாக தெரியல, நேரில் பார்த்தா எவ்வளோ தெரியுது. உயரமாக ஒரு மரம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தைல மரம். எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு பாருங்க. நான் தூரத்தில் இருந்து காமிச்சுன்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பாருங்க, ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது. ஒரே ஒரு வெண்டைக்காய் செடி தான் இருக்குது பாருங்க. இங்கேயும் ஒன்று இருக்குது. இதில் குட்டியாக பிஞ்சு விட்டு இருக்குது. இதில் வந்து பெருசாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே பாய். நெல் பயிரெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.